பிரீதாக்கும் எனக்கும் தான் கல்யாணம் முடிவாச்சு. பிரீதா எனக்கு தான் சொந்தம். இன்னைக்கு நான் தான் பிரீதாவை கூட்டிட்டு போவேன். வா பிரீதா. ஏய், இதுக்கப்புறம் என் வைஃப் மேல கை வைக்க பார்த்த உன் கையை உடைச்சிருவேன். இங்க பாரு பிருத்வி லூசு, இன்னும் எவ்வளவுதான் நீ அவமானப்படுவ? இன்னில இருந்து நீ எங்க எல்லாருடைய லைஃப்லயும் முக்கியமான ஆளே இல்ல. நீ ரொம்ப சரியா சொன்ன ஸ்ருதி. நீ என்ன ரொம்ப நேரமா உளறிக்கிட்டே இருக்க? நீ ஒண்ணு பண்ணு, வீட்டுக்கு போ, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு. சரி, ஓகே, எல்லாம் முடிச்சு போச்சு. வாழ விடு. என்ன சார், அவங்க சொன்னது உங்க காதுல விழுந்ததா? போங்க, வீட்டுக்கு போய் கமந்து அடிச்சு படுத்து தூங்கு. போ. இன்னைக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு நீ மட்டும் தான் காரணம். என்னை இப்படி ஏமாத்துறதுக்கு உன்னை நான் விட மாட்டேன். எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இன்னைக்கு இந்த பிருத்வியோட மனசு உடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் உன்னை உடைச்சிருவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மருமகனை நீ அடிச்சிருப்ப. அடிச்ச இந்த கைய நான் நிச்சயமா சும்மாவே விட மாட்டேன். உனக்கு நடந்தது ஏமாற்றங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கே புரிய மாட்டேங்குது. கடவுளுடைய விருப்பமே இதுதான். அவங்க 2 பேருக்கும் தான் முடி போட்டு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருக்க கூடாது. இந்த இடத்தை விட்டு போயிடு. முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடு. சரளா, இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்ல. அட, என் பையன் ஒரு மிகப்பெரிய வைரம் தெரியுமா? ஆனா இவன் உங்க வீட்டு மருமகன் ஆகிறதுக்கு நீங்க கொடுத்து வைக்கல. நீங்க ஒரு நல்ல மருமகனை எழுந்துட்டீங்க. இவன் உங்க மகளை எவ்வளவு நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சா தெரியுமா? ஆனா உங்களோட இந்த புது மருமகன் இருக்கான்ல, அவன் உங்க பொண்ணை எப்படி பாத்துப்பான்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நீ வாப்பா, எது நடந்தாலும் அது உன் நல்லதுக்கு தான்ப்பா. கல்யாணம் தான் முடிஞ்சிடுச்சுல, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேண்டாம். வா வாப்பா, வா பிருத்வி, வா. நீ என் கூட வான்னு சொல்றல, வாப்பா. தப்பு பண்ணிட்டேன். நீங்க எல்லாருமே என் விஷயத்துல தப்பு பண்ணிட்டீங்க. ஹே கில்லி தண்டா பிளேயர், யூ மார்க் மை வேர்ட்ஸ். இந்த கல்யாணத்தால நீ ரொம்பவே வருத்தப்படுவ. சர்லாண்டி, இது கல்யாணம் இல்ல, இது ஒரு அழிவு. இந்த கல்யாணம் உங்க எல்லாரையுமே அழிச்சிரும். பிரீதாவோட சந்தோஷத்துக்கு நெருப்பு வச்சிரும். நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் உண்மையாகும். பாருங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீ சொல்றதெல்லாம் யாரும் பெருசா நினைக்க மாட்டாங்க. பெருசா பேச வந்துட்டா போடா. அத்தை, நீங்க பாத்தீங்களா அவன் எப்படி சபிச்சுட்டு போறான் பாருங்க. அட சரளா, ஐயோ, நீ என்ன பைத்தியமா? 2 நல்லவங்க தானே இன்னைக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் உண்மையா நேசிக்கிறாங்க. எந்த கல்யாணத்துல அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கோ அவங்கள வேற யார் சபிச்சாலும் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சரி, நாம எல்லாரும் இப்போ வீட்டுக்கு போகலாமே? சரிம்மா, போகலாம். வீட்டுக்கு போனாதான்
பிரீதா மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய ஏற்பாடு கவனிக்கணும். ஒரு நிமிஷம் சரளா ஆண்டி, இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. ஓ காட், இந்த கரண் ஏன் என் போனை எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. ஏன் கரண் போன் எடுக்க மாட்டானா? இல்ல பாட்டி, போன் போகுது, ரிங் ஆகுது, இது எடுத்துருவான். இருங்க. கரண், நீ இப்ப எங்க இருக்க? இல்ல எமர்ஜென்சிலாம் இல்ல, பாட்டி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. எங்க இருக்கன்னு கேட்டாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதான் உனக்கு போன் பண்ண. நீ இப்ப எங்க இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வா. என்கிட்ட போனை கொடுப்பா. பாட்டி கிட்ட நான் எப்படி போனை கொடுப்பேன்? போன்ல கரண் பேசினா தானே கொடுக்க முடியும். பாட்டி, உங்க மனசோட ஆறுதலுக்காக தான் நான் போன் பண்ற மாதிரி நடிக்கிறேன். என்கிட்ட போனை கொடுப்பா, நான் பேசணும். ஒரு நிமிஷம். ஹலோ கரண், பாட்டி உங்ககிட்ட பேசணும்னு. ஹலோ ஹலோ கரண். அவன் போனை கட் பண்ணிட்டான் பாட்டி. வண்டி ஓட்டிட்டு இருக்கான்ல, அதான் போனை கட் பண்ணிட்டான். ஆனா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். வந்து அவன் உங்களை பாப்பான், அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கோங்க. இவ்வளவு நேரம் எங்கடா இருந்தேன்னு நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க. கரண் வர்ற வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க பாட்டி. அம்மா ப்ளீஸ், ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு நல்லது கிடையாதுமா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கண்டிப்பா கரண் வந்துருவான். நீங்க படுத்துக்கோங்க ப்ளீஸ். நான் தான் சொன்னல, கரண் வந்துருவான். நீங்க நிம்மதியா கண்ணை மூடிட்டு தூங்குங்க. ஏதோ சார் கூட இப்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஃபேக் ஃபோன் பாட்டிக்கிட்ட பொய் சொல்றாரு. கரண் போனை எடுக்கவே இல்லை, ஆனா பாட்டிக்கிட்ட கரண் வந்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஆனா கரண் ஏன் போன் எடுக்காம இருக்கான்? இந்த வீட்டோட லக்ஷ்மணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. எதுக்கு அவன் ராமருடைய போனை எடுக்கல? இன்னைக்கு இந்த இடத்துல பிரீதாவோட எனக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கணும். ஆனா அந்த கில்லி தண்டா பிளேயர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எல்லாமே அழிஞ்சிருச்சு. நான் சாபம் படுறேன். இந்த கல்யாணத்தால யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அழிஞ்சிருவாங்க. இப்பதான் எல்லாமே மொத்தமா முடிஞ்சிருச்சுல. இந்த இடத்தை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த இடத்தையும் நான் மொத்தமா அழிச்சிருவேன். Yeah!
நீ என்ன பண்ணிட்டு இருக்க பிருத்வி? என்ன பண்ணிட்டு இருக்க? கோவத்துல இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பிருத்வி, ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த பிருத்வி ஒரு பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்கு. இவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்பணும். நீங்க தான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகணும். என் பையனுக்கு எதுவும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கான். அவன் இப்ப கோவத்துல இருக்கான், அதனாலதான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த பிருத்வியோட அம்மாவும் பைத்தியம் ஆயிட்டாங்க போல இருக்கு. இவங்களையும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்பணும். நல்லதுதான். அம்மா பொண்ணு 2 பேரும் தனித்தனியா ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்திலேயே இருப்பாங்கல்ல. நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? இவங்க 2 பேரும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அந்த பிளாட் யாருக்கு கிடைக்கும்? அட, முதல்ல அவங்க வீட்டுக்கு போகட்டும். இதுக்கப்புறம் வீட்ல என்னெல்லாம் டிராமா நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம், சரியா? இவங்க மட்டும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பொருள் யார் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதோட நமக்கு தான் அது. 2 பேரும் உள்ள வாங்க. ஸ்ருதி, 2 பேரையும் உட்கார வைமா. ஜானகி, என் கூட நீ வா. கரண், வாப்பா. நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறோம், சரியாப்பா? சரிங்க பாட்டி, வாங்கக்கா. தம்பி, இவங்க 2 பேரையும் வண்டியில தான் அனுப்பி வைக்கணும். சீக்கிரமா வண்டிக்கு போய் அலங்காரத்தை பண்ணு. சரலா ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். மாமா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். அக்காவை அனுப்பி வைக்கிற வண்டியில, சோ நானும் அதை அலங்காரம் பண்றேன். நீ இங்கே இரு, இங்கே போகதான் நானும் வரேன். ஓகே, சரி. போலாமா? வாங்க. இங்க பாருப்பா, பிரீதா உன் கூட தான் வரப்போறா. வீட்டுக்கு போய் நல்லா பாத்துக்கோ. இப்படி நின்னுட்டே இருந்தா உன் கால் வலிக்கும். உட்காரு. அட கப்பு, இவன் எதுக்கு உட்கார மாட்டான் தெரியுமா? ஒருவேளை இவன் உட்கார்ந்துட்டானா நம்ம வேலையை முடிக்க மாட்டோம், தெரியல? ரொம்ப லேட் பண்ணுவோம்ல, அதனாலதான் இவன் உட்கார மாட்டான். நான் ஒண்ணு சொல்லவா? நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவ, ஆனா இந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டு பிரீதாவை கல்யாணம் பண்ணிட்டியே. சரி, நீ என் ரூமுக்கு கூட்டிட்டு போ. போ சமீர். வாங்க, நான் ரூமுக்கு போலாம். வாங்க. நீங்க வாங்க, உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. வாங்க. ஒரு நிமிஷம், நான் அதை எடுத்துடுறேன். என்ன ஏன் என்ன இப்படி பாக்குற? இல்ல, என்னோட அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாச்சே, இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்க. என்ன? அதாவது வெக்கப்படுறீங்களே, இந்த வெக்கத்துக்கு பின்னாடி என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்களேன் கொஞ்சம். இந்த வெக்கம், சிரிப்பு, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் என்ன இருக்குன்னு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எந்த சீக்ரெட்டும் இல்ல. எது சீக்ரெட்? ஐயோ, என்ன சீக்ரெட்டா? இவ்ளோ பெரிய சீக்ரெட் வச்சுக்கிட்டே என்னன்னு கேக்குறீங்க? பொதுவா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கல்யாண ஸ்டைல மாத்திக்குவாங்க, டெக்கரேஷனை மாத்துவாங்க, பட்ஜெட்டை மாத்துவாங்க. ஆனா உங்க கல்யாணத்துல தான் மாப்பிள்ளையே மாறிட்டாங்க. இல்ல, நீங்க யாரு ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டாங்களே. அதாவது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் உங்களோட ஃபைட்டிங் பார்ட்னரும். அதாவது பேசிக்லி எல்லாமே அவரு. அஃப்கோர்ஸ் இப்போ உங்களோட அவரு ஹஸ்பண்டாவும் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க இந்த கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மிஸ்ஸஸ் கருணா ஆயிட்டீங்கல்ல, அதை பத்தி கேக்குறேன். ஐம் ஷூர் உங்க இதய துடிப்பு ரொம்பவே வேகமா இருக்குல்ல. ஐ மீன், அவரை பார்த்ததும் உங்க மனசு துள்ளி குதிச்சிருக்கும்ல. ஆனா இப்போ உங்க மனசு ரொம்ப வேகமா துடிச்சிருக்குமே, இல்லையா? எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் நீங்க பிரீதாவை ரொம்ப அதிகமா காதலிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, நான் பிரீதாவை காதலிக்கல, அவ என்னோட சைக்கோ ஃபேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னீங்க. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளையே கல்யாணம் பண்ணிட்டீங்களே. வாவ் கர்ணனா, வாவ். சரி, அந்த சைக்கோ ஃபேனால இந்த கிரிக்கெட்டருக்கு என்னாச்சு? அதான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டேனே. கர்ணனா, அது கிடையாது. மனசு விட்டு உண்மையே சொல்லுங்க. என்கிட்ட என்ன ஃபார்மாலிட்டி?
அண்ணா சீக்கிரம் சொல்லுங்க, இல்லைன்னா ஸ்ருதி வந்துருவா. நான் கார் டெக்கரேஷனுக்கு வேற போகணும். சீக்கிரம் அண்ணா, சீக்கிரமா சொல்லுங்க. சரி சொல்லாதீங்க, யார்கிட்டயும் சொல்ல வேணானு. நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்கினதை நான் ஸ்ருதி கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க, சரியா? அது உங்களோட சண்டை ரொம்ப போலியோ ரொம்ப ஃபேக்கா தான் எனக்கு தெரியும். பாட்டி கூட அடிக்கடி சொல்வாங்க, யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கோமோ அவங்க கிட்டதான் நம்ம சண்டை போடுவோம். ஆனா ஆரம்பத்திலேயே எனக்கு தெரியும் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த சண்டை காதலால தானு. ஆனா நீங்க 2 பேருமே செம்ம ஸ்மார்ட் தெரியுமா? இங்க இருக்கிற யாருமே கண்டுபிடிக்காம நீங்க மட்டும் லவ் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. கல்யாணம் நடக்கிறப்போ உங்களோட கண்ணு கரண் சாரை தான் தேடிட்டு இருந்தது. ஆனா கரண் சார் முகத்தை மூடிட்டு உங்க முன்னாடியே தான் நின்னுட்டு இருக்காரு. என்னது இது? ரொம்ப சந்தோஷம். பாவக்கா போயிட்டா, ரசகுல்லா கிடைச்சிருச்சு. பாவக்கா போயிட்டா, ரசகுல்லா கிடைச்சிடுச்சு. பாவக்கா போயிட்டா, ரசகுல்லா கிடைச்சிடுச்சு. அது ஜானகி ஆண்டி, யாரு போகணுமோ அவங்க போயிட்டாங்க. பின்னாலில யார் ஜெயிக்கணுமோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸ்ருதி, எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துருச்சு பாத்தியா? கடவுளே பார்த்து கரணியும் பிரீத்தாவையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாரு. நீ என்னோட செல்லம், உனக்கு யாரு கண்ணும் படக்கூடாது. என் தங்கம் ரொம்ப அழகா இருக்கல்ல? ஜானகி, தலைக்கு மேல வேலை கிடக்கு. நீ என்ன இங்க இருந்து பேசிட்டு இருக்க? நான் என்னோட பிரீத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவ கொஞ்ச நேரத்துல போயிடுவா, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவா. நான் இவ கிட்ட சில விஷயங்களை சொல்லணும், அவளும் என்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும். எங்க 2 பேரையும் கொஞ்சம் பேசவாது விடுங்களேன். என்னாச்சுக்கா, நீங்க எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கியா? என் செல்லம். ஸ்ருதி, என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண. அக்காவை அனுப்பணும்ல. ஜானகி, நீ போய் மத்த வேலை எல்லாத்தையும் பாரு. என் பொண்ணு சந்தோஷமா அவ மாமியார் வீட்டுக்கு போகணும்ல. ஏன் இன்னும் போகாம இங்கே இருக்கீங்க? போறோம். இரு வரேன். என் செல்லம், நீ சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. யாருக்கு ஃபோன் பண்ற? ராக்கி சித்திக்கு. எதுக்கு? இந்த கல்யாணத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம். ஆனா எதுக்குன்னா ராக்கி சித்திக்கிட்ட சொல்ல விடுங்க. ஏன்னா ஆக்சுவலி கல்யாணம் ஆயிடுச்சு, அது எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்கா இருக்கணும். அதனால பார்த்து தான் கன்வே பண்ணணும். கர்ணனா, சித்திக்கு இந்த விஷயம் தெரியும் சொல்றேன்ல. இதோ வந்துட்டேன். நான் போய் காரை டெக்கரேட் பண்ணிட்டு வந்துடுறேன். I can't believe it. வீட்ல புயலே வந்துருச்சு. அதுவும் இந்த புயலால வீட்ல இருக்கிற எல்லாருமே உடைஞ்சு தூள் தூளா நொறுங்கிட்டாங்க. பாவம் ரிஷப், அவன் மனசே உடைஞ்சிருச்சு. அவன் அப்பாவுடைய இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனால எதுவுமே பண்ண முடியல. பாரு பாட்டி, அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. கடவுள் தான் அவங்களை காப்பாத்தணும். அந்த கரண் பிரீத்தா ஒரேடியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் என்னோட பாசமான அத்தை ஜாக்கி மேடம், அவங்க அசிங்கப்பட்டு உடைஞ்சிட்டாங்க. எல்லாரும் எதிர்த்துட்டு பிரீத்தாவுடைய கல்யாணத்துக்கு போனாங்கல்ல. அப்புறம் வீட்டோட லீடர் அந்த மகேஷ், அவன் வாழ்க்கையை விட்டே போயிட்டான். கோமாவோட யாத்திரைக்கு கிளம்பிட்டான். இத நான் என்ன சொல்றது? என்னோட விதியா இல்ல என்னோட நல்ல நேரமா? இந்த வீட்டுக்கு நான் வந்ததும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ஷெலன், நீ சிரிக்க கூடாது, சிரிக்கவே கூடாது. ஆக்சுவலி நீ இப்ப அழணும்ல, கஷ்டப்படணும்ல. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். இதுவும் கடமையாச்சே. இந்த வீட்டோட பெரிய மருமகனே, நீ ரிஷபோட பாதுகாப்பு கவசமா இருக்கணும். ஒரு நல்ல மருமகளா இருக்கணும். நீ ராக்கி ஆண்டிய பார்த்து அவங்க கிட்ட அத்தை நடக்கிற எல்லா விஷயத்திலயும் உங்க தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லணும். அப்புறம் கரண் ஆண்டி,
கரீனா ஆண்டி கிட்ட போய் இன்னொரு விஷயத்த சொல்லணும். நடந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்க காரணம் இல்லைன்னு சொல்லணும். எல்லா தப்பும் ராக்கி இதுன்னு போய் சொல்லணும். அதுக்கப்புறம் அன்னைக்கும் நாத்தனாருக்கும் நடுவுல பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே ராக்கிக்கு புரிஞ்சிடும். ரியலைஸ் ஆகலைன்னா நான் ரியலைஸ் பண்ண வச்சிருவேன். கூடிய சீக்கிரம் கரீனா ஆண்டியும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். அப்புறம் பிருத்வி, நீ பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிட்டல, நீ யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நான் சொல்றத மட்டும் தானே நீ கேட்க போற. எப்பவுமே நான் தான் சரியா இருப்பேன், நீ தப்பா இருப்ப. ஏன்னா நீ பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறியே. ஆனா அது உண்மை இல்ல. நான் உன்னை பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க விட்டுருக்கேன்.